வார்த்தையும் வாளும். வள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்கின்றார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டப்படும். இது ஒரு எதிர்மறையான குறள் தான். அதாவது தீயாலான காயம் கூட ஆறிவிடும், ஆனால் ஒரு வார்த்தை தவறி சொல்லிவிட்டால் அந்த காயம் ஆறவே ஆறாது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திற்கு வரும்பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றது. இறை வார்த்தை எந்த வாளினும் கூர்மையானது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்தது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தையும் வாள் போன்று காயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்கின்றார். ஆக வார்த்தையும் வாளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன என்ற கருத்தைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. எப்படி என்று கேட்டால், கடவுளது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அவரது ஆன்மாவிலிருந்து வருகின்றது, அதுதான் அவரது உயிரே என்கின்ற பொழுது அது அவருக்கும் பொருந்துகிறது, அது யாரை சென்று சேர்கின்றதோ அவருக்கும் பொருந்துகிறது என்ற ஒரு கருத்தைத்தான் அங்கு சொல்கின்றார். அதை அப்படியே நமது வாழ்விற்கு எடுக்கும் பொழுது நாமும் பல விஷயங்களில் வார்த்தையால் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி பேசும் பொழுது அல்லது ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது, மற்றவரை பற்றி பேசும் பொழுது நமக்கும் அது பொருந்த வேண்டும். அதாவது நான் பேசுகின்ற வார்த்தையும் இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாள் போன்றது. பேசுவதற்கு முன்பாக அது என்னையும் குத்தி கிழிக்க வேண்டும், மற்றவர்களையும் குத்தி கிழிக்க வேண்டும். எதிர்மறையாக அல்ல. அந்த வார்த்தை எனக்கும் பொருந்த வேண்டும், அவருக்கும் பொருந்த வேண்டும். அப்படி என்றால் சொல்வதற்கு முன்பாக என் வாழ்க்கை அதை போன்றே இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்கின்ற வார்த்தையானது மற்றவர்களுக்கு சென்று சேர்ந்து அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை போல் வாழ்வார்கள் என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கி இந்த வார்த்தையானது சொல்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பாருங்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரது உயிர். அதனால் தான் அவரது வார்த்தை இந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இதை உணர்ந்து பார்த்து எந்த வார்த்தை பேசும் முன்பாகவும் நாம் அதை வாழ்ந்து காட்டிவிட்டு மற்றவர்களுக்கு சொல்வோம். அதை மற்றவர்களும் எடுத்து வாழ்வார்கள்.